ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் கனகா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தை சார்ந்தவங்க, துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பாத்திர கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குங்க. அவ்வளவுதான், பெரிய வசதியெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுங்க. இவங்க ஒரு பொண்ணு கை குழந்தையோடு விட்டுட்டு இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவங்க தனிமையிலே இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பொண்ணுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. அதாவது இந்த ஜாதியிலே வேறு ஏதாவது பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகே. தன்னோட குழந்தைக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருந்தால் மட்டும் போதும்னு தாங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா பிரியங்கா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயது 70 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கன்னியாகுமரியில் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் கிட்னி ப்ராப்ளத்தினால தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையங்க. ஸோ அந்த பையனை வளர்த்திட்டு இவங்க தனிமையில் தான் இருக்காங்க. அதாவது அப்பா அம்மா வீட்டில் தான் வசிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மாவே இப்போ கம்பல் பண்ணி இவங்கள மறுமணம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. தன்னுடைய பொண்ணையும் பேர குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகை போடுறதாவும், அதெல்லாம் இல்லாமல் சீர்சிரத்தில் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்க எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நாங்கள் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.